தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் திரள்வோம் என்ற திட்டத்தினை தொடங்கியிருக்கிறார். இந்த திட்டத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மத்தியில் ஓரணியில் திரள்வோம் திட்டம் குறித்து ஜூம் மீட்டிங்கில் மு.க.ஸ்டாலின் பேசினார். அந்த மீட்டிங்கில் அவர் என்ன பேசினார் என்பது இப்போது வெளியே தெரியவந்துள்ளது. அவர் பேசும்போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தினை 4 கட்டங்களாக நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி கழக நிர்வாகிகள் 5 பேருக்கும் குறையாமல் ஒவ்வொரு கிராமத்திலும், நகர்ப்புறத்திலும் உள்ள ஒவ்வொரு வார்டுகளிலும் அனைத்து கட்சியினர் வீடுகளுக்கும் செல்ல வேண்டும். அவர்களிடம் ஸ்டாலின் அரசு எப்படி செயல்படுகிறது என கேட்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியின் திட்டங்களை விளக்கி சொல்ல வேண்டும். திமுக ஆட்சியின் திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தினை ஒவ்வொரு வீடுகளிலும் கண்டிப்பாக வழங்க வேண்டும். இதில் எந்த திட்டங்களில் நீங்கள் பயன்பெற்று உள்ளீர்கள் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லும் பதிலை செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைய விரும்புகிறீர்களா என்று கேட்க வேண்டும். இதனையடுத்து கட்சியில் உறுப்பினராக விருப்பம் உள்ளதா என்று கேட்டு சம்மதம் தெரிவித்தால் பெயர், வயது, மொபைல் எண் வாங்க வேண்டும். மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பி அவர்களை கட்சியில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். முடிவில் அவர்கள் வீட்டில் ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டலாமா என்று அனுமதி கேட்க வேண்டும். அவர்கள் அனுமதி கொடுத்தால் அந்த ஸ்டிக்கரை கதவுகளில் ஒட்ட வேண்டும். இந்த ஸ்டிக்கர் இருந்தால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்றும் அவர்களிடம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் 10 நிமிடங்களுக்கு குறையாமல் பேச வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அவரது திட்டப்படி 1 கோடி வீடுகளுக்கு திமுகவினர் சென்று 2 கோடி பேரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்பதுதான். இது மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தகவலையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதாவது, ஒரு பூத் கமிட்டியில் 30% உறுப்பினர்கள் சேர்க்கையை வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்க முடியாத மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகி விருப்ப ஓய்வில் செல்லுங்கள் என்று பேசியிருக்கிறார். முதல்வரின் இந்த பேச்சு திமுகவினர் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.